கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 1 அதிகாரம் வசனம் 30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பயப்படுகின்றவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயம் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக கடவுளுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் பயப்படக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை மரியாள் எந்த சூழ்நிலையில் தேவதூதன் அவரை பயப்படாதே என்று சொல்லி தருகின்றார் என்றால், அதற்கு முந்தின வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவதூதன் சொன்னதான அந்த வார்த்தை, நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய் என்று சொன்ன வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் திருமணமாகாத ஒரு பெண்ணாக இருக்கின்றபடியினால் அவள் கலங்கினாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் வார்த்தையினால் கலங்கி என்று எழுதியிருக்கிறது. தேவதூதன் வந்து சொல்லுகின்ற சீக்கிரத்தில் நிறைவேறப் போகின்ற ஒரு வார்த்தையை அங்கே சொல்லும் பொழுது அவன் பயந்து நடுங்கி மரியாள் அப்படியே திகைத்து நிற்கும் பொழுது கடவுள் மரியாளை பார்த்து சொல்லுகிறார், மரியாளே, நீ பயப்படாதே. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது உன் வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறதான காரியத்தை குறித்து நீ கொஞ்சம் கூட கலங்க வேண்டாம், கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். காரணம் என்ன? நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கடவுளிடத்தில் கிருபை பெற்றிருக்கின்ற நாம் பயப்பட வேண்டிய அவசியம் அற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். பயப்பட வேண்டியவர்கள் இல்லவே இல்லை. காரணம் என்ன? கடவுள் நமக்கு வேண்டிய கிருபைகளை எல்லா சூழ்நிலையிலும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கலங்கி நின்ற மரியாளை பார்த்து, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை புறம்பே தள்ளிவிட வேண்டும். காரணம் என்ன? கடவுளுடைய கிருபை நம் மீது இருக்கிறது. கடவுள் நம்மை நேசிக்கிறார். கடவுள் நமக்கு உதவி செய்வதற்காக அவர் தம்முடைய இரக்கத்தை நம் மீது காண்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுளிடத்திலே கிருபை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஏனென்றால் கடவுளுடைய கிருபை நம்ம எந்த குறைவின்றி வாழ வைக்கும். கடவுளுடைய கிருபை எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு போதுமானதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அசாதாரணமான அநேக காரியங்களை கடவுளுடைய கிருபை நமக்கு தந்தருளுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவதூதன் மரியாளை பார்த்து, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொன்ன வண்ணமாய் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரும் காலைதோறும் இது கிருபைகள் புதியவைகள் என்று எழுதியிருக்கிறது. அந்த கிருபையினாலே நம்மை நிரப்பி நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். கடவுள் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அவர் கிருபையை கொடுக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கிறதான பிரச்சனைகளை குறித்து பயப்பட வேண்டாம். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த கிருபை எல்லா விதமான பிரச்சனையில் இருந்து, எல்லா விதமான போராட்டத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு ஒரு மாபெரும் எதிர்காலத்தை உண்டாக்கி கொடுக்க அது போதுமானதாக இருக்கிறது. ஆகவே கடவுளை நோக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதும், உம்முடைய கிருபை எனக்கு போதும் கர்த்தாவே. ஆகவே நான் வாழ்க்கையில் ஒன்றையும் குறித்து பயப்படேன் என்று சொல்லுவோம். கர்த்தர் மாபெரும் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து செய்தருள்வாராக. ஆமென், ஆமென்.